எங்க ஊருக்காரர்கள் அன்னைக்கு வார்த்தை கேட்போம். அவங்க எல்லாம் கனகாலம் ஊழியம் செய்து அல்லலியானுடைய சத்தியத்தில் வளர்ந்தவங்க கர்த்தர் பயன்படுத்தணும். அல்லலியா தேவன் செய்ய நினைத்தது எதுவும் தடப்பட மாட்டார். ஆமென். நாங்கள் ஒப்பு கொடுப்போம். தேவ ஆவியானவர் இந்த நாளில் தன்னுடைய பிள்ளை மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவோம். அல்லலியா பிதாவை நன்றி அப்பா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே குறைவான பகுதிகளை நிறைவாக்கும்படியாக ஐயா நீங்க தந்த பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. அருமையான குடும்பத்துக்காக நன்றி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தில் ஆண்டவரே தம்முடைய மனைவியும் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆண்டவரை ஊழியனாக குடும்பமாக திருச்சபையாக ஆண்டவரை பிள்ளைகளை கல்வாரி இரத்த படைகளாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக. திருத்துவ தேவனாகிய பரிசுத்த ஆவியான தேவனே குடும்பத்தோடு கூட எங்கய்யா சமாதான காரண கர்த்தர் கூட இருங்க ஐயா. என் தகப்பனை உன் பிள்ளைகள் உடைய ஊழியர்களை செய்ய ஆண்டவரே தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லாவித அவான மண்டபங்கள் அந்தகார கிரிகளை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து அப்புறப்படுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உடைய கரம் கூட இருக்கட்டும். செங்கடலை பிளந்தவர் ஜோர்தானை பிளந்த தேவனாகிய கர்த்தாவே, உலகத்தில் உள்ளவரிலும் ஆண்டவரே உன் பிள்ளைகளுக்குள் வாசம் பண்ணுகிற நீர் பெரியவராயிருந்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே. தேவர்கள் காரியங்கள் அனைத்திலும் கூட இருங்க வழிநடத்தும். இயேசுவின் இன்பநல்ல நாமத்திலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜீவனுள்ள கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்துக்கு சந்தோஷத்தோடு வந்துவிட்டீங்க? ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு இங்கே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இங்கே வர வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நாங்கள் கண்களை மூடி இந்த வார்த்தை பகுதியை தேவனுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான நல்ல மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இங்கே நாளும் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே எனக்காக அந்த பிள்ளைகளுக்காக வைத்திருந்த உங்களுடைய வார்த்தை எங்களோடு நீங்கள் பேசும்படிக்காக எங்களை தாழ்த்தி நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நான் அல்ல ஆண்டவரே, நீங்களே எங்களோடு பேசும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆழமான அந்த வார்த்தைகளை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காய் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை இன்னுமாய் வளரத்தக்கதாய் பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை பாராட்டும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் பேசணும், நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. சகல துதிக்கிற மகிமையெல்லாம் உள்ளவர்களுக்கே செலுத்தி இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் அங்கே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை இந்த இடத்திலே நிலைநிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மறுபடியும் ஆமென். நாங்கள் அங்கே இந்த தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே நேரடியாக கடந்து செல்ல போகிறோம். அங்கே நேரங்கள் போதாதபடியினாலே நேரடியாக நாங்கள் போக போகிறோம். அங்கே நோட்ஸ் எடுக்கிறவர்கள் நீங்கள் வார்த்தையுடைய தலையங்கத்தை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தையின்படி நான் மனப்பூர்வமாய் செய்கிறேனா? தேவனுடைய வார்த்தையின்படி நான் மனப்பூர்வமாய் கொடுக்கிறேனா? ஹல்லேலூயா. நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் புதிய ஏற்பாடு, கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் அங்கே 3வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 3வது அதிகாரம் அங்கே 24வது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். தயவு செய்து எல்லாரும் நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை கரங்களிலே ஏந்திக் கொள்ளுங்கள். வார்த்தை வாசிக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தையை நீ கவனிங்க. வாசிக்கின்றோம். எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இங்கே அநேகர் இந்த பூமியிலே நாங்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாங்கள் அங்கே மனுஷருக்காக அநேக காரியங்களை அங்கே தேவ சமூகத்திலே தேவனுடைய பலிபீடத்திலே என்று அங்கே நாங்கள் செய்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவன் சொல்லுகிறார், நீ மனுஷருக்காக
ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்காக வாழுகிற பிள்ளை எப்படி இருக்கும்? இதைத்தான் நாம பார்க்க போறோம். ரெண்டு விதமாக நாம பிரித்து பார்க்க போறோம். விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் அற்புதமாக உங்களோட பேசுகிறார். நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனாலும் ஒரு சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தினாலே கற்றுத் தரப்போறார். ஹல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுறது, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். சில பேர் செய்வாங்க, ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய வார்த்தை, நாங்கள் துதிக்க போகிறோம், ஆண்டவரை நாங்கள் அங்கே ஜெபிக்க போகிறோம், தேவனுக்காக அங்கே சபையிலே அங்கே வேலை செய்ய போகிறோம் என்று அநேகர் கிளம்பிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ எனக்காக மனப்பூர்வமாய் செய்கிறோமா, எல்லா மனுஷனுடைய கட்டாயத்தின் நிமித்தம் செய்கிறோமான்றதுதான் இங்கே முக்கியம். ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று அங்கே 1 கொரிந்தியர் புத்தகத்தில் அங்கே 11வது அதிகாரம் 31வது வசனம் நம்மை சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்மை நாமே நிதானித்து முதலாவது பார்த்துக்கிட்டு தான் தேவனுக்காக வாழணுமா வாழக்கூடாது என்று முடிவு எடுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்காக ஒரு ஆத்துமா வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்குமா இருந்தால் முதலாவது அந்த ஆத்துமா தன்னை என்ன செய்யணுமா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் கர்த்தருக்காக அங்கே மனப்பூர்வமாக அங்கே வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறேனா, கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் இந்த துதி ஆராதனையை செய்ய போறேனா, துதி ஆராதனையிலே பாடல்களை நான் உற்சாகமாய் பாட போறேனா, எல்லாவற்றிலும் நான் மனப்பூர்வமாய் இருக்கிறேன் என்று முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே மனுஷனுடைய நிமித்தம் இங்கே ஒரு ஆள் நின்று ஆராதனை செய்கிறாரா, அவர் சொல்லி நாம ஆரம்பே நல்லதுயா சொல்லக்கூடாது, அவர் சொல்லி நாம பைபிளை திறந்து பார்க்க கூடாது, அவர் சொல்லி நாம கைதட்டக்கூடாது, அவர்கள் சொல்லி நாம பாட்டு படிக்க கூடாது. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் தானாக வர வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவர் ஒரு ஆத்மாவை செயற்படுத்தினார் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆவியானவருடைய அந்த செயற்பாடு ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குள்ளேயும் வரணும். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய செயற்பாடு இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு ஆட்களும் நின்று சொல்லணும், கைதட்டுங்க, ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க, வார்த்தையை திருப்பி படிங்க, சத்தமா வாசிங்க, சொல்லணும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ மனப்பூர்வமாய் நீ எனக்கு செய்வாயானால், மனப்பூர்வமாய் எனக்கு உன்னுடைய காரியங்களை கொடுப்பாயான இருந்தால் நீதாயா தெரியும், நீதான் பாக்கியவான் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்வோம். நாங்கள் ஆதியாகமம் புத்தகம் 4வது அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம். ஆதியாகமம் புத்தகம் 4வது அதிகாரம் அங்கே 1வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். அவன் நிறுத்தி வாசிப்போம். இங்கே 2வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனான். அப்ப 2 பேர் 2 விதமான வேலைகளை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர் 2 பேர் 2 விதமான ஊழியம் செய்கிறார்கள் என்று வைங்க. 2 விதமான ஆண்டவருடைய நாளில் பேச போறார். நீங்க 2 விதமாக புரிந்து கொள்ளுங்க. அப்ப அங்கே 2 விதமான வேலைகள், 2 விதமான ஊழியத்தை அங்கே 2 பேரும் செய்கிறார்கள். வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காணிக்கையாக கொண்டு வந்தான். கொண்டு வந்தான், அங்கீகரித்தார், அங்கீகரிக்கவில்லை. போதும். இங்கே ஆண்டவருக்கு அவர்கள் செய்த ஊழியத்திலே ஆண்டவருக்கு அங்கே காணிக்கைகளை கொண்டு வரார்கள். அதாவது துதி பலி ஆராதனையா இருக்கலாம், அவர்கள் அங்கே தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை, தேவனுக்காக ஓடுகிற ஓட்டத்திலே அங்கே 2 பேருடைய காணிக்கைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். 2 பேருடைய ஆசை, 2 பேரும் கர்த்தருக்கு செய்த அந்த வேலையின் பெருமதியை கர்த்தர் பார்த்து அங்கே ஆவேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம், அங்கீகரிக்கிறார். நம்முடைய துதி ஆராதனை அங்கீகரித்திருக்கிறாரா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்முடைய பாடின பாடலை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறாரா? நான் துதித்த துதியை அங்கீகரித்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. அப்ப நான் இந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் மனப்பூர்வமாய் வந்திருக்கிறேனா? மனப்பூர்வமாய் வந்திருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்தாராம், அங்கீகரித்தாராம். ஆபேலுடைய காணிக்கை. அப்ப காணிக்கை அங்கே காயினுடைய காணிக்கை என்ன செய்தாராம்,
சொல்லி வரக்கூடாது. ஹல்லேலூயா. இப்ப உதாரணமா இப்போ ஒரு அம்மா இருக்கிறா, பிள்ளையார் நிறைய அம்மா மாதிரி இருந்தீங்க, பிள்ளைகளை பெற்றிருந்தீங்க. இப்ப உங்களோட பிள்ளை பிறந்து பிள்ளை அழுது, நீங்க என்ன செய்வீங்க? பிள்ளை என்னத்துக்கு அழுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு தாய்க்கு தெரியும் பிள்ளை வருத்தத்திலே அழுகுதா அல்லது பசியிலே அழுகுதா. அவன் ஹல்லேலூயா கண்டிப்பா தெரியும். அப்ப நீங்க அந்த நேரத்திலே அதாவது அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை என்ன செய்வீங்க? கொடுக்குறீங்க. அப்ப பிள்ளைக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் கொடுக்கும் போது அப்ப உங்களுக்குள்ள ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அந்தந்த நேரத்தில் நீங்க கொடுத்தே ஆகணும். பிள்ளைக்கு பசிக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லி அவங்களுக்கு தெரியணும் இல்ல? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. அம்மாவா இருக்கிறவங்களுக்கு தெரியுது, அப்பாவா இருக்கிறவங்களுக்கு தெரியுது. ஏன் பிள்ளை அழுது, பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஆண்டவருடைய கட்டளைகளை ஒவ்வொரு வார்த்தைகளையும் அறிந்திருக்கிற நாம ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அங்கே வசனம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையத்தின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்ப ஆபேல் வந்து ஆராதனைக்கு துதி ஆராதனையை அவர் கொஞ்சமா கொடுக்கல, ஆண்டவர் கேட்டதோட கூட கொடுத்துட்டார். அதே போல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை என்ன செய்தாராம்? குறைவா கொடுக்கல. இவெல்லாம் ஆண்டவருக்கு நாங்க எவ்வளவு கொடுக்கணும்? காணிக்கைக்கு வருவோம், நடைமுறை காணிக்கைக்கு வந்துருவோமே. இப்ப ஆண்டவருக்கு நாம வேலை செய்கிற நம்முடைய வருமானத்துல நாம எவ்வளவு கொடுக்கணும்? ஆமா, 10ல் ஒரு பங்கு நாம கொடுக்கணும். கொடுக்கிறோமா? நாமே ஆராய்ச்சி பார்ப்போம். நான் அதை கேட்க வரல. சரி, அப்ப ஆண்டவர் சொல்ற நீ 10ல் ஒரு பங்கு கர்த்தருக்கு நீ காணிக்கை தசம பாகமாக கொடுக்க வேண்டும். அப்படி நாம கொடுக்கல என்று சொன்னா நாம காயினா மாறிடுவோம். என்ன காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவன் மனப்பூர்வமாய் காணிக்கையை கொடுக்கவில்லை, மனப்பூர்வமாய் தன்னுடைய காரியங்களை கர்த்தருக்கு கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு முக்கியத்துவமே அவன் மனப்பூர்வமாய் செய்யாததுனால கர்த்தர் காயினை அங்கீகரிக்கலை. ஆபேலை மட்டும்தான் அங்கீகரித்தார். அவன் ஆபேலுடைய காணிக்கையும் சரி, ஆபேல் செய்த ஊழியமும் சரி கர்த்தருக்கு பிடிச்சிருந்தது. அதனாலதான் கர்த்தர் ஆபேலை மட்டும் ஆசீர்வதித்தார், காயினை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களில் நாங்க வாழுற வாழ்க்கையில ஆண்டவருக்கு எவ்விதமான காரியங்களை நாங்கள் கொடுக்கிறோம். ஆராதனை காரியங்களிலே, வேத வாசிப்புகளிலே, துதி வேளையிலே, வீட்டில் இருக்கிற ஜெபத்தை நாங்கள் எவ்வளவுக்கு கர்த்தருக்காக கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு கர்த்தர் எங்களுடைய காரியங்களை அங்கீகரிப்பார். ஆபேலை அங்கீகரித்தது போல நம்மையும் அங்கீகரிப்பார். அங்கே மனப்பூர்வமாய் கொடுக்கும் போது. ஹல்லேலூயா. அப்ப மனப்பூர்வம் என்றது நமக்குள்ள வரணும். இந்த நாட்கள்ல நாம காணிக்க தசம பாகம் என்று ஆண்டவர் அங்கே நியமித்திருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டிலேயும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலேயும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில தான் ஆண்டவர் 10ல் ஒரு பங்கு எனக்கு தாண்டு கேட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டில அப்படி எழுது, அதுக்கு கூட கொடுக்கணும். ஏன்? அதுக்கு நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறார். நாம தான் தியானிக்கிறல, நாம தான் படிக்கிறல. ஆண்டவர் புதிய ஏற்பாடுல என்ன செய்றாரு? நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை அவருக்காக வாங்கிட்டாரு. அப்ப நம்முடைய முகத்தில் யாருக்கு? கர்த்தருடையது. அப்ப நாம 10ல் ஒரு பங்கு, 10ல் 20 பங்கு எல்லாம் கணக்கு பண்ண முடியாதுங்க. ஆண்டவர் அப்படி இருந்தும் ஆண்டவர் உங்களோட கணக்கு கேட்கல, கூடவும் கேட்கல. நம்மள்ட்ட இருந்து என்ன கேட்கிறாரு? நீ மனப்பூர்வமாய் செய்தியாண்டது தான் பார்க்கிறாரு. மனப்பூர்வமா எனக்கு தாரியா, மனப்பூர்வமா எனக்குள்ள எனக்கு தேவையான காரியங்களை நீ செய்தியா, மனப்பூர்வமா என்ன விட்டு கொடுக்குறியா என்றுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம பார்ப்போம். நான் இலங்கை ஊழியத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற பாஸ்டர் சொல்லியிருக்காங்க எனக்கு. எப்படின்னு சொன்னா, இப்ப பேங்க்ல வந்தவங்களுக்கு காசு வந்து விடும், மாத சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு காசு வந்து விடும். அவங்க அந்த இபிஎம் அதுகளில் வந்து லோனுகளில் வந்து ஒவ்வொரு சாமான் வாங்கியிருப்பாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோபா செட்டி எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்போ மாதம் என்ன செய்யும்? சம்பளம் விழுந்தோடனே அங்கெல்லாம் கழிஞ்சிடும். குறைஞ்ச ஒரு 20
20,000 ரூபாய் இலங்கை காசு வந்தா அவங்களோட சம்பளம் எல்லாம் கழிஞ்சு ஒரு 15,000 அல்லது 10,000 இஞ்சி பேங்க்ல நிற்கும். அவங்கள அந்த 10,000க்கு தான் தசமபாகம் போடுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப 1000 ரூபாய் மிஞ்சினா இப்படித்தான் தசமபாகம் போடுறாங்க. நான் கேட்டோட நான் எனக்கு அதிர்ச்சியா போச்சு, இது என்ன இது? ஹல்லேலூயா. ஆனா நாம பிரான்ஸ்ல இருக்கிற ஐரோப்பா தேசத்துல வாழுற நாம நம்முடைய 10ல் ஒரு பங்கை நாங்க எப்படி போடுவோம் என்று யாருக்குமே தெரியல. அதை நான் சொல்ல போனா என்ன குற்றவாளியாகவும் பார்ப்பாங்க. அதை பற்றிலாம் நான் கவலை இல்லை. என்ன கூடுதலா சொல்லுவாங்க, அதிக பிரசங்கின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் டைம் எடுத்து கொண்டு வரும் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. 1.5 மணி நேரம் எல்லாரும் யோசிக்காங்க, இன்றைக்கு இந்த வீட்டை போனவாறு தான் யோசிக்காங்க, முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த பிரான்ஸ் தேசத்துல வாழுகிறவர்கள் எப்படியான முறையிலே அங்கே தேவனுக்கு தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கற்றுக்கொண்டது, நான் செயல்படுறது, நான் அதை தான் செய்து வருகிறது. அதனாலதான் அந்த இடத்துல நான் அந்த வசனத்தை நான் போதிக்கிறேன். நமக்கு ஒரு வருமானம் எந்த இடத்திலிருந்து வருகிறதோ அதிலே 10ல் ஒரு பங்கு கொடுக்கணும். இந்த அரசாங்கத்தின் மூலமாக அநேகருக்கு உதவி திட்டம் வருது. பிள்ளைகளுக்கு காஃபில இருந்து வருது, அலோகேஷன் ஃபேமிலியில இருந்து வருது, வீட்டு உதவி வருது. அதை விட நாம வேலை செய்யணும். இதெல்லாம் சேர்ந்து அதிலே ஒரு 10ல் ஒரு பங்கு தான் நாம கத்தருக்கு கொடுக்கணும். அதான் 10ல் ஒரு பங்கு. இது யாரும் செயல்படுத்துறது இல்லை, யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆனா இதுதான் சத்தியம், மாறாது. யாருக்காக நான் மாற மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி காயினும் ஆபேலும் அங்கே காணிக்கைகளை கொண்டு வரார்கள். தங்களுடைய ஆண்டவருக்கு செய்த ஊழியத்தின் பெருமதிகளை கொண்டு வரார்கள். ஆனால் கர்த்தர் அங்கீகரித்ததோ ஆபேலுடைய காணிக்கையும் ஆபேலையும் தான். ஹல்லேலூயா. நம்மை அங்கீகரிக்கிறாரா, அங்கீகரிக்கவா இல்லையாண்டு நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஏன்னு சொன்னால் அங்கே காயினுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாதனால காயினுடைய ஒரு சில மாற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. வாசிங்க. நான் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. அங்கீகரிக்கவில்லை, எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. போதும். இங்கே ஆண்டவருக்கு அங்கே காணிக்கையை கொண்டு வரும்போது அங்கே ஆண்டவருக்கு அங்கே ஆண்டவர் அங்கே காணிக்கையை அங்கீகரிக்காதனால அங்கே காயினுடைய முகம் வந்து மாறிட்டு. இங்க காணிக்கை பற்றி பேசினாலே, தசமபாகத்தை பற்றி பேசினாலே வாங்குறதுக்கு பேசுறாங்க. அப்ப சபை எப்படி வளரும்? உண்ட வீட்டுக்கு நீ கொடுக்காம அடுத்த வீடு நான் கொடுப்பான் இல்ல. இது நம்ம வீடு, நம்ம சபை, நம்ம குடும்பம் என்று போதிக்கிறாரு அவங்களுடைய ஊழியக்காரன். நம்ம ஊழியக்காரன் எப்படி சொல்றாரு? நான் இத்தனை வந்து 1 வருஷம் ஆகுது இந்த சபையில. ஒவ்வொரு முறையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒவ்வொரு பிரசங்கத்திலேயே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு குடும்பம், என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம். நம்முடைய குடும்பத்துக்கு நாம சாப்பாடு போடாம, நம்முடைய வீட்டு வாடகையை நாம கட்டாம, நம்முடைய காரியங்களை நாம தீர்க்காம, நம்முடைய கரண்ட் பில்லை நாம கட்டாம அடுத்த வீட்டுக்காரனா வந்து தீர்ப்பான் இல்ல. நம்மள ஒரு குறைச்சல் வந்தா நாம தான் தீர்க்கணும், நாம தான் ஓடணும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே ஆபேலும் அங்கே காணிக்கையை கொண்டு வந்தார், காயினும் காணிக்கையை கொண்டு வந்தார். இந்த நாட்களில் நாமளும் கர்த்தருக்காக ஓடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம கர்த்தருக்காக கொடுக்கிறதை, கர்த்தருக்காக செய்கிறதை, கர்த்தருக்காக ஏறெடுக்கிறதை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா என்றுதான் இந்த நாளிலே கேள்வியாக அங்கே ஆண்டவர் நம்மளிடத்திலே வைக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையிலேயே நாம ஆண்டவருடைய வார்த்தையின்படி கொடுக்க வேண்டிய காரியங்களை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்திலே நாம சரியாக கொடுப்போமா இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் அங்கே ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்லணும். ஆண்டவரே, இந்த நாள் நீங்க போதித்துக் கொண்டிருக்கிற வார்த்தை நிமித்தம் நான் சரியாக இருக்கிறேனா இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மரண பரியந்தம் நான் அப்படியே இருக்கணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா மனம் திரும்பும். ஆண்டவர் 2 விஷயத்தை குறித்து தான் இந்த சபையில பேசுவார்கள். நாம சரியா இருந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சரி
ஒருவரையும் குற்றச்சாட்டி குறசாட்டி தண்டிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் எல்லாரையும் அங்கே அணைக்கிறவராக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சேர்த்துக் கொள்கிறவராக தான் இருக்கிறார். உங்களை யாருமே அங்கே தள்ளவில்லை, யாரையும் ஆண்டவர் அங்கே ஒதுக்கவில்லை. ஆண்டவர் அங்கே தெளிவாக அங்கே 5வது வசனத்திலே அங்கே காயினை பார்த்து கேட்கிறார் பாருங்க. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் விட்டுடல பாருங்க, அவனுக்கு முகநாடி வந்துட்டு மாறிட்டுது, கோபம் வந்துட்டுது, எரிச்சல் வந்துட்டுது. ஆனாலும் கர்த்தர் விடல பாருங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி ஆமென், ஏன் வேறுபட்டது? ஆண்டவர் பொறுமையாக கேட்கிறாரு, பொறுமையாக கேட்கிறாரு. காயின் அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அடுத்த வசனம் சொல்லுது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, என்னுடைய வார்த்தையின்படி நீ வாழ்ந்தால் நீ பாக்கியவான் அல்லவோ. ஹல்லேலூயா. அப்ப நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய நிலையில நாங்கள் இருக்கிறோம். என்று சொன்னால் நாம பள்ளிக்கூடம் எதுக்கு போறோம்? பாடசாலைக்கு 1 2 3 4 படிச்சு ஓஎல் படிச்சு ஏஎல் படிச்சு எப்படியாவது பாஸ் பண்ணி ஏதாவது வேலை கிடைச்சி கொண்டு போறோம். இதுவும் நமக்கு பள்ளிக்கூடம் தான். இங்க படிச்சு பாஸ் பண்ணத்தான் அங்க பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா போக முடியாது. இங்க நாம எல்லாம் சரியா இருக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் சரியா கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா போக முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியிலே படுத்திருக்கும். அப்ப நாம நன்மை செய்யலன்னு சொன்னா பாவம் நம்மள்ட்ட இருக்குது, பிரச்சனை நம்மள்ட்ட இருக்குது. நாம வளர முடியாது, நாம ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய முடியாது. நாம துதி பலி ஆராதனை செய்தி கொடுக்கிறோமா, வர்ஷிப் செய்கிறோமா, பாடல் படிக்கிறோமா, மியூசிக் ட்ராக் போடுறோமா, எந்த போட்டாலும் கர்த்தர் அங்கீகரிக்க போறது இல்லை. ஏன்னு சொன்னால் ஆபேல் கொடுத்தது தன் தலையின் சிக்கலிலும் அங்கே கொடுமையானதை கொடுத்தார் என்று ஆபேல் நமக்கு சொல்லப்படுது. ஹல்லேலூயா. நாம கொடுமையானதை கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? நாளுக்கு நாள் தினம் தினம் கர்த்தருடைய காணிக்கை தசம பாகத்துல எல்லாத்திலையும் நாம கொடுமையா கொடுக்கும் போது அநேகர் கொடுக்குறீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரடியா பார்த்தும் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையா நான் சாட்சியா சொல்லுவேன். நான் முதல் இருந்த சபையில தசமபாகம் காணிக்க சும்மா அந்த மாதிரி விழுது. ஏண்டா அதுக்கு பொறுப்பா இருந்ததுன்னா எழுதுறதுன்னா ஏண்டா அப்படி விழும். 10ல் 1 பங்குனா 10ல் 1 பங்கு விழும், மாறாது. அவ்வளவுக்கு கண்டிப்பு அதை விடவும் கூட வரும். நாங்க இந்த சபையில இருந்து இலங்கை ஊழியம் கூட செய்யறாங்க. அது இலங்கை ஊழியத்துக்கு அவங்க கொடுப்பாங்க 1500 யூரோ சம்பளம் எடுக்கிற ஒரு ஆள் 150 யூரோ தசமபாகம் போடும். இலங்கை ஊழியத்துக்கு 200 ரூபாய் கொடுக்கும். நான் தான் எழுதியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் ஆபேல் கொடுக்கிற கொடுமை. அப்ப கொடுமையானதை நாம கொடுக்கும் போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம்முடைய ஊழியத்தையும் நாம கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டம் எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்வோம் லூக்காவை எழுதின புஸ்தகம். கொஞ்சம் நேரம் போதாதபடினால கொஞ்சம் சீக்கிரமாய் நாங்கள் போவோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 21வது அதிகாரம் அங்கே 1 இருந்து 4 வரை உள்ள வசனங்கள் மட்டுமே வாசிக்கப்படும். பார்த்தபோது போடுகிறதை கண்டார். போட்டார்கள். போதும். இங்க ஆண்டவர் அங்கே காணிக்க போடும் போது ஆண்டவர் காணிக்க பெட்டி கிட்ட நிற்கிறார். இப்ப நான் சொல்லணும், பாஸ்டரை நிக்க சொல்லணும், இவங்க எதுவா போடுறாங்க பார்க்கறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிற்கிறாரு, காணிக்க பெட்டிக்கு முன்னுக்கு நிற்கிறாரு, நின்று பார்க்கிறாரு எவன் எவ்வளவு போடுறான், என்னத்தை போடுறான். ஹல்லேலூயா. அங்கே வசனம் சொல்கிறது, ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டு ஆண்டவர் அந்த 2 காசை குறித்து பெரிதாக கதைக்கிறார். ஏனென்று சொன்னால் அடுத்த வேளை சாப்பாட்டு
சாப்பாட்டுக்கு அந்த 7 நிலவைட்ட அந்த 2 ரூபா தான் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த 2 ரூபா தான் இருந்தது. அடுத்தவங்க சாப்பாட்டை கூட அந்த 7 விதவை அங்க நினைச்சு பார்க்கலங்க. கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தாங்க. அதைத்தான் கர்த்தர் உயர்த்துறார். நம்மள்ட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்திலிருந்து, நமக்கு வர பெரிதமான காரியத்திலிருந்து நாம கர்த்தருக்கு கொடுக்கிறது தப்பல்ல. பெருமைக்கு கொடுக்க கூடாது. அநேகர் பெருமைக்கு கொடுக்கிறது ஊழியத்துக்கு. நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன், நான் அவ்வளவு கொடுத்திருக்கேன், நான் தசமபாகத்தை இவ்வளவு கொடுத்திருக்கேன், நான் காணிக்கை இவ்வளவு கொடுத்திருக்கேன், நான் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு இவ்வளவு கொடுத்திருக்கேன், வருஷ ஆராதனைக்கு இவ்வளவு கொடுத்தேன். நோ, கொடுங்க, நல்ல விஷயம், மனப்பூர்வமாய் கொடுங்க. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு அங்கே முக்கியமா இருக்கு. நாம பெருமைக்காக கொடுத்தோம்னு சொன்னா, நீ 1000 இல்ல 2000 இல்ல 5000 இல்ல எவ்வளவு கொடுத்தாலும் 10 ரூபா போடுறோம்னா கர்த்தர் கணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப நாம செய்கிறத சரியாக மனப்பூர்வமாய் செய்வோமா இருந்தால், ஆண்டவர் அந்த 7 விதவையினுடைய அந்த 2 ரூபாவை பெருமைப்படுத்தி பேசுறது போல நாம கொடுக்கிற கொஞ்சத்திலே நாம உண்மையா இருப்போமா இருந்தால் அவர் அநேகத்திலே ஆசீர்வாதமா இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் அநேகத்திலே ஆசீர்வாதமா இருக்கணும் வேண்டாம், கொஞ்சத்திலே உண்மையா இருக்கணும். இந்த மாதம் நாங்க எவ்வளவு வருமானம் வருதா, அந்த வருமானத்தை நாம கர்த்தருக்கு 10 ஒரு பங்கு கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா கஷ்டம். திருப்பிக் கொள்ளுங்க மல்கியாவில் எழுதின புஸ்தகம் மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை கொள்வோம். மன்னிக்கணும், 1வது அதிகாரம் வாசிங்க 6வது வசனத்தில். குமாரன் தன் பிதாவையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம். இங்கே ஆண்டவர் கேட்கிறார், நான் தானே பிதா, நான் தானே உன்னை ரட்சிச்சிருக்கேன், நான் தானே உனக்காக ரத்தம் சிந்தினேன், நான் தானே உன்னை படைச்சிருக்கிறேன், உன்னை உருவாயிருக்கிறேன், தாயின் கற்பத்தில் உருவாயிருக்கிறேன். அப்படியானால் எனக்குரிய கனம் அங்கே. ஆண்டவர் கேட்கிறாங்க கேள்வி. வாசிங்க தொடர்ந்து. நான் எஜமானனானால் எங்க எங்க எனக்கு பயப்படுகிற பயம் எங்க? பயம் என்ன? இப்படி ஒடுங்கி அணைஞ்சு இந்த மூளையை குந்துறதில்லை. அவருடைய வார்த்தையின்படி வாழுவதே தேவனுக்கு கொடுக்கிற பயம். வாசிங்க தொடர்ந்து. பாருங்க, திருப்பி நாம கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரை கேள்வி கேட்கிறதே ஒரு பெரிய விஷயம். சிலாக்கள் நான் சில பேரோட கதைச்சிருக்கேன். ஆண்டவர் நேர்ல வந்தா தான் கேள்வி கேட்பேன் கூட சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயத்தை பற்றி நான் ஆண்டவரை கேள்வி கேட்கணும், அவர் இப்படி எழுதினது புள்ளின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க கேட்கிறாங்க, உங்களோட நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறார்கள். அப்ப கேள்வி கேட்கிறாங்க ஆண்டவர். செய்யறதை செய்துட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? அங்க 7வது வசனம் சொல்லுது, என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறார்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணாமல் போயிட்டு என்று நீங்கள் சொல்லுவதனாலேயோ, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறாருங்க, நீ எனக்கு பிடிக்காத ஒரு ஆராதனையை செய்கிறாய், நீ எனக்கு பிடிக்காத ஒரு ஊழியத்தை செய்கிறாய், எனக்கு பிடிக்காத ஒரு ஜெபத்தை நீ ஏறெடுத்தா எப்படி நான் அங்கீகரிக்கிறது? ஹல்லேலூயா. அவ எனக்கு பிடிக்காம, உனக்கு மன விருப்பம் இல்லாம கட்டாயத்தின் நிமித்தம் நீ கசவபாகத்தை 10 ஒரு பங்கண்டு பேர்ல கொண்டு போடுறியே, எப்படி நான் அங்கீகரிக்கிறது? ஆண்டவர் கேட்கிறாரு, நசல் பிடிச்சதை கொண்டு போடுறியே, கால் ஊனமானதை கொண்டு போடுறியே, ஹல்லேலூயா, எனக்கு எப்படி?
இப்போ நீங்க ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று வாங்கி, நல்ல வடிவான ஆட்டுக்குட்டி ஒன்று வாங்கி வளர்க்குறீங்க. உடனே 10 தரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், தாதா தாதான்னு. அந்த வடிவை பார்த்து தான் என்ன செய்யணும், கேட்டுருக்காங்க. நீங்களும் வடிவை பார்த்து தான் என்ன செய்வீங்க, வச்சிருந்தீங்க, கால் வெட்டி வச்சு. இப்போ கொண்டே கொடுக்குறீங்க, வாங்குவானா? வாங்குவானா? வாங்க மாட்டான். அப்ப நமக்கு ஒன்று வரும்போது பெருசா வரணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது அங்கே பலமானிகளை திறந்து அங்கே கூரையை பிரித்து கொண்டு வரணும். கர்த்தருக்கு கொடுக்கும்போது கொடுக்க மாட்டோமே, கஷ்டப்படுறோமே. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் பரிபூர்ணத்தில் எல்லாம் ஆசீர்வாதம் வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்ப அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்கே பலிபீடத்தில் அசுத்தமான அப்பத்தை அநேகரும் ஏறுறாங்க ஊழியத்துக்கு. பழைய ஏற்பாடு பலிபீடமும் புதிய ஏற்பாடு பலிபீடத்துக்கும் அநேகருக்கு வித்தியாசம் தெரியுது. அதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க வீடுகளில், உங்களோட ஊழியக்காரர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாடு பலிபீடம் எப்படி, புதிய ஏற்பாடு பலிபீடம் எப்படி என்பது. ஹல்லேலூயா. ஏனென்றால் பலிபீடம் என்பது சும்மா இல்ல, விளையாட்டு இல்ல. எல்லாரும் ஏறி இறங்குறதுக்கு இது உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல, இது நம்மை படைச்ச தேவனுடைய சொத்து. ஹல்லேலூயா. கண்டவன் நின்றவன் எல்லாம் ஏற முடியாது. அப்படியானால் நாம நிதானிக்கணும். ஏறுறதுக்கு தகுதியா இருக்குன்னா ஏறலாமா? ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆராதனைக்கு வர்றவே நாம் ஒழுங்காத்தானே வர்றோம். அவருடைய ஆராதனைக்கு டைமுக்கு தானே வர்றோம். ஏன் பாஸ்டர் நம்மோட எரிஞ்சு விழுகிறாரு கேட்க முடியுமா? அவர் எரிஞ்சு விழுறதுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அதை கேட்கணும் நாம. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுறாரு, நீ அசுத்தமானதை கொண்டு வர, அசுத்தமான காரியத்தை கொண்டு வர என்னுடைய சபைக்கு, அசுத்தமான காரியத்தை கொண்டு எனக்கு படைக்கிற, அசுத்தமான காரியத்தினால என்னுடைய நாமத்தை அசுத்தம் பண்ணுற. அதான் சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு, எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் எஜமானனானால், நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? ஹல்லேலூயா. அப்ப அந்த கனத்தையும் அந்த மரியாதையை நாங்கள் கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அநேகருக்கு நம்முடைய குறைவுகள் இருக்கு, தெரியலைங்க. நான் எல்லாம் உண்மையில நான் அனுபவப்பட்டதை நான் சொல்றேன்னு. இங்க வந்த புதுசுல கடனோட வந்தேன், கடன் கட்டணும் தசமபாகம் கொடுக்கலைங்க. 1 வருஷம் நான் தசமபாகம் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில சரியா கஷ்டப்பட்டேன், தசமபாகம் கொடுக்காத. ஒரு நாள் நான் செய்தியை கேட்டேன், இல்ல என்ன வந்தாலும் கர்த்தருக்கு கொடுத்தே ஆகும். அப்ப கொடுக்க வழிகிட்டதா இன்றைக்கு நிறுத்திடுங்க. ஹல்லேலூயா. அப்ப நாம கொடுக்க வேண்டியது சரியான முறையிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்கே பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயோ, ஆனாலும் உண்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள், கர்த்தருடைய பந்தியை எண்ணாமல் போயிட்டு என்று நீங்கள் சொல்லுவதனாலேயோ, நீங்கள் கான் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது புல்லாப்பின. அப்ப நாம செய்கிற ஆராதனை, செய்கிற ஜெபங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு சரிய பிள்ளைய வச்சிருக்கிறார். சரியண்டா சரி, பிள்ளையண்டா பிள்ளை. ஏன்னு சொன்னா அவர் ஒழுங்கும் தேவன், எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரயமாக செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டுல குசினிகள சப்பாத்து செருப்போல எல்லாத்தையும் கொண்டு கலட்ட முடியுமா? கொண்டே கலட்ட முடியுமா? நாம் வெளியில பாவிக்கிற சப்பாத்துகள், ஷூக்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு நாம சமையல் அறையில கொண்டு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. பெட்ரூம்ல கொண்டு சமைக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையும் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஏண்டா பெட்ரூம் அங்கெல்லாம் மனம் வந்துடும், சாப்பாட்டு முடியும். அப்ப அதுக்குண்டு எல்லாவற்றையும் நாம வீட்டுல ஓகே, கிச்சன் இங்க இருக்கணும், பெட்ரூம் அங்க இருக்கணும், கோல் இங்க இருக்கணும், கோலுக்கெல்லாம் டிவி வைக்கணும், அது பெருசா வைக்கணும், எல்லாம் நமக்கு தெரியுது. ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. வீட்டு
பைபிள் கிடைக்காதுங்க. எங்க பாஸ்டர் வந்துட்டார், பைபிள் தேடு பைபிள் தேடு பைபிள் தேடு, பைபிள் கிடைக்காது. அது எடுத்து ஒரு மாதம் ஆச்சு. தூசு தட்டி ஐத்திமி அடிச்சுதான் பைபிள் பெரும் வெளியுது. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்டில் தான் ஃபோன் வந்துருக்கு. ஃபோன் டேப்லெட் கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயும் தட்டி அதுலேயே பைபிள் படிக்கிறாங்க. நீங்கள் படிங்க, வீட்டில் வேலைத்தனத்தில் போய் படிங்க. ஆலயத்துக்கு வரும்போது ஒரு கூட்டம் வந்து வழிக்கிடும் போது பைபிள் கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தூக்கி கொண்டு வர, சுமந்து கொண்டு வர உங்களுக்கு கஷ்டம் என்று சொன்னா தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க வர வேண்டியவை இல்லை. என்ன எப்படி நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை. நான் இதையுமே சொல்லுறேன். ஆண்டவர் தான் எழுதி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் எழுதி வச்சிருக்காரு. நாம் ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போகிறோம், வீட்டுக்கு ஜெபிக்க போகிறோம். ஒரு வீடு புதுசா குடி கூட போறாங்களா, அவருடைய வீட்டுக்கு நாங்கள் ஜெப கூட்டத்துக்கு போறோமா? கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பட்டியத்தை வச்சிருக்கணும். மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. பட்டியம் இல்லாம அந்த வீட்டுக்காரன் உடனே கேட்கிறாரு, சிஸ்டர் பிரதர் இதுல ஒரு வசனம் இருக்கு, எனக்கு காட்டு மாட்டேன். இப்படியா கட்ட முடியும்? அப்ப ஆண்டவருக்கு நாம கணக்கு கொடுக்கிறத இதுல பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நாம ஊழியம் செய்கிறோமா? விசுவாசியும் அதே இதுதான். இங்க வந்தா தான் ஊழியம் இல்லைங்க. அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. மக்கு பிடிச்சா தான் ஊழியம், பலிபீடத்துல இந்த மூடையில ஏறினா தான் ஊழியம், கீபோர்டை வாசிச்சா தான் ஊழியம், அங்க மக்க பிடிச்சு அங்க ராம்ஸ் அடிச்சா தான். நோ. நாம அன்றாட பாவிக்கிற டொய்லெட்டை கழுவினா நமக்கு ஊழியம் தான். ஹல்லேலூயா. இவர் கழுவிட்டாரு, இவர் இங்கே இருந்து சொல்றாரு பெருசா. என்னுடைய ஆரம்ப ஊழியம் என்ன தெரியுமா? நான் இலங்கை தேசத்தில் செய்தது 6 மணிக்கு சேர்ச்சியில் நிற்பேன். 8 மணி மட்டும் நானும் என்னோட பிரதரும் என்னோட சேர்ந்து 2 பேரும் சபையை கூட்டி துப்புராக்கி பாய் விரிச்சு பொக்ஸு செட்டெல்லாம் பூட்டி கட்டி முத்தத்துக்கு தண்ணி தெளிச்சிட்டு 8 மணிக்கு வீட்டை போயிட்டு 9 காலுக்கு சேர்ச்சியில் நிற்போம். 9:30 சர்வீஸ். அதுக்கிடையே அங்க 9 காலுக்கு நிற்கணும். 9:20 ஆட்கள் வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு வாழ்ந்து அந்த செருப்பை கலட்ட, செருப்பை தூக்கி சொப்பின்ல போட்டு கொழுவிட்டு நம்பர் கொடுத்தா தான். ஹல்லேலூயா. இங்க வந்த அதே ஊழியம் செய்யணும். 2013ஆம் ஆண்டு தான் தேவனுடைய ஊழியத்துக்காக என்னை ஒப்பு கொடுத்தேன். 8ஆம் மாசம். அதுக்கு முன்னம் தேவனுடைய சமூகத்துக்கு வேலைக்கு போய் 3 மணிக்கு ஆராதனை, நான் 1:30-2 மணிக்கு போய் தேவனுடைய சமூகத்தை அரேஞ்ச் பண்ணி கதிர போட்டு கூட்டி டொய்லெட்டுகள் எல்லாம் பார்த்து தான் நான் ஆராதனையில் உட்காருவேன். ஹல்லேலூயா. உங்க சொல்றதா இருந்தா அதை நாம செய்திருக்கோம். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே ஐயா? அதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எழுதி வச்சுட்டாரு. என்ன? மரித்தும் ஆபேல் பேசுகிறான். எபிரேயர் புத்தகத்தில் வாசிங்க. ஹல்லேலூயா. மரித்தும் பேசுகிறான். ஏன் பேசணும்? ஏன் ஆண்டவர் அந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டில் கொண்டு எழுதி வைத்திருக்கணும்? பழைய ஏற்பாட்டோட காயின்ற ஆபேல்ன்ற ஆதாம்ன்ற ஏவாள்ன்ற சம்பவம் முடிஞ்சது. ஏன் புதிய ஏற்பாட்டை கொண்டுறணும்? நமக்கு ஞாபகப்படுத்துறார் கர்த்தர். ஹல்லேலூயா. காயின் கொடுத்தத கொழுமையானத நமக்கு ஞாபகப்படுத்தி காட்டுறார். அப்ப நாம கொழுமையானத கர்த்தருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நாம காணிக்க தசமபாகம் கொடுக்கிறது கொழுமையா கொடுக்கணும். கணக்கே இல்லை. இந்த 10ல் ஒரு பங்கத்துக்கு இடம் இல்லை. நான் அப்படி போதிக்கவே மாட்டேன். புதிய ஏற்பாட்டில் 10ல் ஒரு பங்கு தான் கொடுத்தே நீங்கள் ஆக வேண்டும். நான் போதிக்க மாட்டேன். சொன்னா ஆண்டவர் நம்மையே வாங்கிட்டாருங்க விலக்கினையை கொடுத்து. அப்ப நம்முடையதெல்லாம் கர்த்தருடையது. இன்னொரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க, அவருடையதெல்லாம் நம்மளது. அவருக்கு கொடுத்தா நாம ஆசீர்வாதம் இருக்க முடியும். நாம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கேதுருக்களை போல படர்ந்து வளரலாம், பனியை போல உயர்ந்து வருக்கலாம். பனியை போல உயர்ந்தா உயரமானாங்களா கூட எல்லா கூட்டத்துக்கே தெரியுமேங்க. அவ அப்படி கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உயர்த்தணுமா? கொஞ்சத்தில் உண்மையா அநேகத்திலே ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு விட்டுருவார். ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்களை பார்த்து நம்ம முடிக்க போறோம்.
மத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரத்தை திரும்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிறோம். இதை கிறிஸ்துமஸுக்கு போதிக்கிறதெல்லாம் கொடுக்கிறாரு. வாசிக்கணும். சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, எதை பணிந்து கொண்டு? யாரு? யார் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சாஸ்தாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு அவரை தங்கள் பொக்கிஷங்களை திறந்து காணிக்கையாய் வைத்தார்கள். அந்த பிள்ளை கட்டிச்சா எல்லா நட்சத்திரத்திலிருந்து ஒரு ஏதாவது ஒளி வந்து ஏதாவது சத்தம் வந்து சொல்லிச்சா என்ன மாதிரி கொண்டே காணிக்க கூடாது? இல்ல, சொல்லப்படல. அவங்களா கொடுத்தாங்க. இதுதான் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களுடைய உள்ளத்திலே ஏவப்பட்டது. பரிசுத்த ஆவியினாலே அங்கே நடத்தப்படுகிற அவர்களுக்குள்ளே ஏவப்பட்டார்கள். ஏவப்பட்டது நிமித்தம் அங்கே சாஷ்டாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, நாம அந்த சின்ன பொக்கின திறக்கிறதுக்கே பாஞ்சு போடுவோம் காசு எடுக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க தங்களுடைய கொண்டு வந்த எல்லாவற்றையும் அவங்க மூட்டையா கொடுத்த எல்லாத்தையும் கிளறி கர்த்தருக்கு போய் காணிக்க கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. நாம கொடுக்கறதுக்கு சரியா கஷ்டப்படுறோம். இன்றைக்கு இத்தனை பேர் இந்த திட்டுறாங்களோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா திட்டுங்க. ஹல்லேலூயா. தசமபாகத்தை குறித்து எந்த சபையில போதிச்சாலும் பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட வீட்டுல தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஆள் வேலைக்கு போகுது, கணவன் வேலைக்கு போகுது, மனைவி வேலைக்கு போறா, ஓகே. உங்களுடைய வருமானத்துல கொஞ்சம் குறைச்சல் உண்டாயிட்டுது. வர 2,000 ரூபாய் சம்பளம் இந்த மாசம் வந்திருக்குது. அந்த செலவு இந்த செலவு, கரண்ட் காசு, வீட்டு காசு எல்லாம் போய் வரவிலும் செலவு 200 ரூபாய் நிக்குது பெண்டிங். என்ன செய்யுது? தலையை போட்டு பிம்பிங்க. என்ன எப்படி இந்த 200 ரூபாய போட்டு சேர்த்துடலாம்? அடுத்த மாசம் எப்படியாவது சாப்பாட்டுல உரைச்சு, போக்குவரத்துல உரைச்சு, உடுப்பு சிலவில உரைச்சு, தண்ணி பாய்க்கிறது திறக்காத சுடுதண்ணியை திறக்காத தண்ணி போடும், காசு போடும், அப்படியெல்லாம் குறைச்சு அந்த 200 ரூபாய் என்ன செய்வோம்? ஜாயின் பண்ணிடுவோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒரு குறைச்சல் வந்தா, தேவனுடைய சமூகத்தில் ஒரு குறைச்சல் வந்தா நமக்கு கண்டுக்கிறதே இல்லை. அது நம்ம சபை இல்லை, அது வேற விஷயம். அநேகருடைய சிந்தனை எப்படின்னு சொன்னா, சபை வந்த ஒரு என்டர்டைன், பொழுது போகிற நேரம், பொழுது போகிற இடம். ஹல்லேலூயா. அதுதான் பொழுது போக்குறபடியால் தான் பொழுது போக்குற போலே வர்றாங்க. அப்படியே பொழுது போனபடியே போயிடுறாங்க. இல்ல, தேவனுடைய சமூகத்துக்கு அங்கே சொல்லப்படுறது, அங்கே துதியின் சத்தத்தோட வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமூகத்துக்கு வரும்போது கை காணிக்கையோடு வான்னு சொல்றாரு. வசனம் எல்லாம் பொய்யா? நானா சொல்றேன், எல்லாம் வேதத்தில் இருக்கிறது தான் சொல்றேன். அப்ப நீங்க கோவிக்கிறதா இருந்தா யாரை கோவிக்கணும்? இதுல 2 இந்த வசனத்தை சொல்றேன், என்ன கோவிக்க கூடாது. நான் சும்மாறு தனி நட்டு கிடக்க, அவ்வளவுதான் சொல்றது. அவரை தான் நீங்க பேசணும்.